பாகிஸ்தான் மண்ணில் பதுங்கியிருக்கும் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத சக்திகள் கடந்த சில ஆண்டுகளாக அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் தொடர்ந்து வேட்டையாடப்பட்டு வருவது சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக லஷ்கர்-இ தைபா அமைப்பின் முக்கிய தளபதியும் மும்பை தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட ஹபீஸ் சையதின் நெருங்கிய கூட்டாளியுமான ஷேக் யூசுப் அஃப்ரிடி கைபர் பக்துன்வா பகுதியில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது இந்த வேட்டை பலத்தின் புதிய உச்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த மர்ம நபர் அல்லது நபர்களின் செயல்பாடுகள் மிகவும் துல்லியமாகவும் திட்டமிட்ட வகையிலும் அமைந்துள்ளன. கடந்த சில மாதங்களில் மட்டும் இந்தியாவால் தேடப்பட்டு வந்த பல முக்கிய பயங்கரவாதிகள் வரிசையாக கொல்லப்பட்டுள்ளனர். பெகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பாகிஸ்தான் ராணுவ லெப்டினன்ட் கர்னல் இம்ரான் தயால், அதன் பின்னர் சில நாட்களிலேயே தேரா இஸ்மாயில் கான், லஷ்கர்-இ தைபாவின் தீவிரவாதி முகமது காசிம் குஜார் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. மார்ச் 21ஆம் தேதி ஈது தொழுகைக்கு பிறகு லஷ்கர் தளபதி பிலால் ஆரிஃப் சலாஃபி கொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து பலுசிஸ்தானில் ஹர்கத்-உல் முஜாஹிதீன் பயங்கரவாதி பிலால் அகுன் வேட்டையாடப்பட்டது பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI-க்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தற்போது கொல்லப்பட்ட ஷேக் யூசுப் அஃப்ரிடி ஹபீஸ் சையதின் வலதுகரமாக செயல்பட்டு வந்தவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் காவல்துறை மற்றும் ராணுவம் தீவிரமாக முயற்சி செய்தும் இந்த சம்பவங்களை செய்வது யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றன. ஒரு காலத்தில் இந்தியாவிற்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டியவர்கள் இன்று தங்கள் உயிருக்கு பயந்து பாகிஸ்தானுக்கு உள்ளேயே ஒளிந்து வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக மென்மையான போக்கை கடைபிடித்த பழைய இந்தியாவை விடுத்து தற்போதைய இந்திய அரசு பயங்கரவாதத்தை அதன் வேரிலேயே கிள்ளி எறியும் புதிய இந்தியா கொள்கையை தீவிரமாக பின்பற்றி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரின் தலைமையிலான இந்த மாற்றமானது இந்தியாவுக்கு எதிரான சக்திகளுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அடித்தால் திருப்பி அடிப்போம், அதுவும் அவர்களின் இடத்திற்கே சென்று அடிப்போம் என்ற இந்தியாவின் ஆக்ரோஷமான நிலைப்பாட்டை இந்த மர்ம மரணங்கள் பிரதிபலிக்கின்றன. துல்லியமான திட்டமிடல் மற்றும் சமரசமற்ற பாதுகாப்பு கொள்கைகள் மூலம் இந்தியா இன்று உலக அரங்கில் ஒரு வலிமையான சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளதை இந்த சம்பவங்கள் உறுதிப்படுத்துகின்றன.